ஹாய். கொடைக்கானலில் நாங்கள் செலக்ட் பண்ணது வில்லேஜ் ட்ரிப்புங்க. ஃபஸ்ட்டு எங்களை அவங்க கூட்டிகிட்டு போன இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா பழனி மலையோட பேக் சைடு வந்து உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் ட்ரிஸ்லிங் இருந்தது, மிஸ்ட் இருந்தது. எக்ஸாக்டாக எதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இல்லைங்களா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு மேகம் போர்த்துன மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன மலை தான் வந்து பழனி மலையோட பின்பகுதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கிளியராக தெரியல. சரி, அதுக்கப்புறமா அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான கோவிலுங்க. சொர்க்கத்துலேயே அந்த கோயில் கட்டின மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே ஒரு பயந்தாங்க, முன்னாடியும் ஆள் இல்லை, பின்னாடியும் ஆள் இல்லை, நடுவில் நடந்து போயிட்டுருக்கேன்னா சிறுத்தை புலி ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே வேக வேகமாக நடந்து போயிட்டுருந்தேன். ஒரு அழகான மகாலட்சுமி கோயில் ஒரு சின்ன மலைக்கு மேலே அழகாக கட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கோயில் இருக்கிற இடமே அவ்வளோ அழகு. நான் நடந்து போயிட்டுருக்கேன் தவிர எனக்கு இங்கே மழை தூறல் பேஞ்சிட்டே இருக்குது, காற்று அடித்து என்னை ஒரு பக்கம் தள்ளிகிட்டே இருக்குது. இதுதாங்க அந்த மகாலட்சுமி டெம்பிள். ரொம்ப கேரளா ஸ்டைலில் அழகான ஒரு கோவிலுங்க. கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். பக்கத்தில் சாமுண்டீஸ்வரி பீடமும் வச்சுருக்குறாங்க. இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக மலை தாங்க. மலை, புல்வெளி, நடுவில் மகாலட்சுமி அம்மாவுக்கு டெம்பிள் கட்டியிருக்காங்க. மறக்காமல் இந்த இடம் கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க.